ரைட். ஓகே. ஸோ மார்க்ஸ்கள் கூட எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் என்ன செய்யணும்? தொடர்ச்சியா கிளாஸஸ்ல வந்து ஜாயின் பண்ணணும். நானு. நீ ஜாயின் பண்ணினா மட்டும்தான் என்ன செய்யலாம்? உனக்கு மார்க்ஸ வந்து கூட எடுக்கக்கூடிய மாரி இருக்கும். ரைட். அப்படி இல்லையோ, நீயாச்சும் என்ன செய்றீங்க? மெனக்கெட்டு பேப்பர்கள என்ன இருந்து செஞ்சு கொள்ளுங்க. ஒருவேளை நான் ஜாயின் பண்ணலன்னு சொன்னா. ஏன்னா நீ வீட்ல இருந்து செய்ய போறது கிடையாது. கிளாஸஸ் வந்து கொண்டு போய்க்கல மட்டும் தான் என்ன செய்யலாம்? நீங்க வந்து ஜாயின் பண்ணி வழியா செஞ்சு கொள்ளக்கூடிய மாரி இருக்கும். ரைட். ஸோ அன்னைக்கு லாஸ்ட் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு முடிச்ச பிறகு இந்த மாதிரி ஒரு என்ன கூகுள் டிரைவ் லிங்க் கூட போட்டிருந்தேன் நான் வாட்ஸ்அப்பில் வந்து போடப்பட்டிருந்தது. ஸோ அந்த வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்? ஜாயின் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் என்ன அந்த வாட்ஸ்அப்பில் வந்து இதேக்குள்ள அந்த லிங்க் போட்டிருந்தேன். ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வருவேன். ரைட்டா? ஸோ எக்ஸாம் என்ன செய்யணும்? உனக்கு எக்ஸாம் வந்து செய்ய சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து படிப்பிச்ச விஷயத்துல இருந்தால் அந்த எக்ஸாம் என்ன செய்யணும்? உங்களுக்கு செய்ய சொல்லி போட்டிருந்தது சரிதானே? ஸோ தெளிவாக வாசிச்சீங்கன்னு சொன்னால் சில விஷயம் வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் வாசிச்சு என்ன செய்யணும்? அந்த தெளிவான விஷயம் இல்லாமல் கொள்ளாம என்ன சொன்னாலும் விடையில இலக்கத்தை மட்டும்தான் பதிவு செய்யுங்கள்னு திரும்ப திரும்ப என்னது இங்கேயும் போட்டிருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு கேள்வியிலையுமே என்ன சொன்னீங்கன்னா விடையில இலக்கத்தை மாத்திரம் பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா நாங்க என்ன செஞ்சிருப்போம்? எங்களுக்கு இந்த இதுல 150 இதுல விட வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு விட வருதுன்னு சொன்னா அந்த விடைக்கு நாங்க என்ன செஞ்சிருப்போம்னு சொன்னா பாகைன்னு நாங்க போட்டுருக்கோம். சில இடத்துல இந்த இதுல ரூபா வருதுன்னு சொன்னா இல்ல ரூபாயெல்லாம் நாங்க போட்டு விட்டோம்னு சொன்னா அதெல்லாம் உனக்கு என்னவா இருக்கும்னு சொன்னா இந்த இதுல பிள்ளையத்தான் கொடுக்கும். ஆனா நீ செஞ்ச விட வந்து நீங்க செஞ்ச இடத்த விட வந்து சரி. ஆனா சொல்லப்பட்ட விஷயம் வந்து இதுல என்ன? விடையின் இலக்கத்தை மட்டும்தான் பதிவு செய்யுங்கன்ற மாதிரி கிடையாது. ஸோ அதை நீங்க அதை மட்டும்தான் நீங்க என்ன செய்யணும்? பதிவு செய்யணும். ஸோ ஃபுல்லா நீங்க எக்ஸாம் எல்லாம் செஞ்சு வடிவம் என்ன செய்றீங்க? இதுல பாத்தீங்கன்னா சொன்னா, இந்த ஸ்டார் பண்ணி இந்த ரெட் கலர்ல ஸ்டார் போடப்பட்டிருக்கிற விஷயம் வந்து கட்டாயம் நீங்க செஞ்சா மட்டும்தான் உங்களை என்ன செய்யணும்னு சொன்னா இதுல வந்து ஃபுல்லா நிரப்பப்படும். அப்ப நேமும் வந்து நீங்க கட்டாயம் கொடுக்கணும். இமெயிலும் நீங்க கட்டாயம் கொடுக்கணும். அட்ரஸ் நீங்க என்ன செய்யணும்? கட்டாயம் கொடுக்கணும். உங்களோட வாட்ஸ்அப் நம்பரையும் நீங்க என்ன செய்யணும்? கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும் தானே? கொடுத்துட்டு நீங்க என்ன செய்யுங்க? அதே மாதிரி இந்த விடைகள் எல்லா விடையும் என்னன்னா, சரியோ பிழையோ நீங்க இதுல என்ன செய்யுங்க? விடை கொடுத்தா மட்டும்தான் என்ன செய்யணும்னு சொன்னா, இதெல்லாம் கடைசியா செஞ்சு முடிச்சிட்டு வரைக்கல ஆன்சர் எல்லாம் செஞ்சுட்டு வந்துருவீங்க. சரியா? எல்லாத்துக்கும் உங்களோட நம்பர்ஸ மட்டும் தான் இப்ப இதுக்கு என்ன இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தேன்னு சொன்னா, இந்த இடத்துக்கு வந்து என்ன விட வருது எங்களுக்கு? வர்க்கமூலத்துக்கு வந்து எங்களுக்கு என்ன 2.6 விட வருதுன்னு சொன்னா, 2.6 தான் நீங்க குடுக்கணும். வேற குடுக்குறது இல்ல. அதே மாரி இங்கேயும் என்ன செய்ய போறோம் எங்களுக்கு 90ன்னு சொன்னா மிச்சம் எங்களுக்கு 60 இருக்குன்னு சொன்னா 60 என்ற மட்டும் தான் நீங்க குடுக்கணும். வேற குடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க என்ன நீங்க சரியா தான் செஞ்சிருப்பீங்க. இப்ப 60 பாயிண்ட் இது போல நீங்க என்ன செய்ய இதுல வந்து பாயிண்ட் நீங்க குத்தி விட்டீங்கன்னு சொன்னா, இந்த விட உங்களுக்கு பின்னுக்கு வந்து ஆன்சர் தெரியுன்றதுக்கான சரியா இருக்காது. அதனால 60ன்ற மட்டும் தான். முன்னுக்கு இடைவெளி விட்டோ, பின்னுக்கு இடைவெளி விட்டோ எதுவுமே இருக்கக்கூடாது. சரியா நீங்க தொடங்கின இடத்துல இருந்து என்ன செய்யுங்க 60 மட்டும் குடுத்தீங்கன்னு சொன்னா மட்டும் தான் என்ன செய்ய முடியும்னா எங்களுக்கு விட வந்து சரியா இருக்கும். சரி, அதே மாதிரி இங்கேயும் என்ன செய்றீங்க நீங்க 1200 சொன்னா 1200 தான். 1200க்கு பின்னால 2 சைபர் அதெல்லாம் இல்ல. நானே விட சரியா தசமத்துல விட வந்தா தசமத்துல போடுவீங்க. முழு எண்ல விட வந்தா முழு எண்ல வர்ற விடையை மட்டும்தான் போடணும். தசமத்துல வர்ற விடையை நீங்க என்ன செய்யக்கூடாது இதுல வந்து போடக்கூடாது. நானே அப்படி போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன விட வராது. 1200 போட்டு பின்னால வளமையா எல்லாரும் என்ன செய்றீங்க 2 சைவரை குத்துனீங்க. அப்படி இல்லை. இங்க முழுமையான எண் வந்தா முழுமையான எண் 1200 சொன்னா 1200 மட்டும்தான். 2 ஆயிரம் 6 1200 என்ன விட சரி. யாரா 1200 சொன்னாலும் விட சரி. அதனால ரூபாய் 1003 சொன்னாலும் விட சரி. ஆனா, உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது விடையின் இலக்கத்த மட்டும் தான் நீங்க என்ன செய்யுங்க இந்த இடத்துல குடுங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன செய்யணும்ன்றது சரி போடுவாங்கடா. சரியானே? அப்ப செஞ்சு உடனே கடைசியா முடிச்சுட்டு வந்தான்னு சொன்னா, இந்த இடத்துல நம்ம எங்களுக்கு என்ன எங்கட யூடியூப் தளத்திலே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட சொல்லியிருக்கு. சோ இதுவும் கட்டாயமானது. இதுவும் நீ கட்டாயமானது தானே? அப்ப நீங்க என்ன செய்றீங்க யூடியூப்ல இதுல உங்களுக்கு தளம் இல்லைன்னு சொன்னா, நீங்க இத கிளிக் பண்ணினா யூடியூப் வரும். நான் அந்த யூடியூப்ல போயிட்டு நீங்க என்ன செய்றீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா, ஆ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடணும். அப்ப என்ன செய்யுங்க, இதுல அட் ஃபைல்ன்னு குடுத்தீங்கன்னு சொன்னா, ஃபைலுக்குள்ள எட்டா போகும்டா. என்னண்ணே? ஃபைலுக்குள்ள எட்டா போய்க்கல, நீங்க என்ன செய்றீங்க, அந்த ஃபைல வந்து அந்த இடத்துல போயிட்டு ஆட் பண்ணுவீங்க. ரைட்டா? இது லோட் ஆகுற மாரி இருக்கு. ஸோ நம்ம அத விடுவோம். ஓகே தானே? ஸோ வடிவா அ ஒழுங்கா செஞ்சுட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா, என்ன செய்வேன் அவங்கள கடைசியா வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஃபுல்லா முடிச்சுட்டீங்கன்னு சொன்னா, அதுக்கான இது வந்து நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, கடைசியா உங்களோட சர்டிஃபிகேட் வந்து அந்த இமெயில் அட்ரஸ்க்கு பெறப்படாம, அதே மாரி என்ன செய்றீங்க, இதுல வந்து ஃபுல்லா சரி இதுல இருக்கீங்கன்னு சொன்னா, அதே மாரி இதுல இந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னா, இதுல கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா, உங்க குரூப்ல ஜாயின் ஆகுது. ஜாயின் பண்ணி போட்டு திருப்பி வரலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா, நீங்க என்ன குரூப்ல ஏற்கனவே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இது எல்லாத்தையும் டிக் பண்ணி போட்டு நீங்க என்ன செய்வீங்க?
எல்லா குரூப்ல இருந்தீங்க டிக் பண்ணி போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னு சொன்னா சரி. நிறைய பேர் சப்மிட் பண்ணப்படாதுன்னு சொன்னா பாருங்க ஃபுல்லா வந்து இதெல்லாம் கட்டாயமான விஷயம். ஸோ அப்ப நீங்க நிரப்ப மாட்டீங்கன்னு சொன்னா இந்த ரெட் கலர்ல வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ அதை நான் நிரப்பணம் வேண்டிய விஷயத்தை நீங்க என்ன செய்யணும், நிரப்பி கொள்ளுங்க. நிரப்பி போட்டு கடைசியா விடையெல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் வந்து உங்களோட இமெயிலுக்கு வரும். நீங்க என்ன இமெயில் இதில் கொடுத்தீங்களோ இந்த இமெயில் கொடுத்துட்டீங்க அந்த இமெயிலுக்கு என்ன செய்ய சர்டிஃபிகேட் வரும். அப்படி இல்லைன்னு சொன்னா இமெயிலுக்கு வரலை அப்படின்னு சொன்னா இந்த டிரைவ் லிங்கை கிளிக் பண்ணி போனீங்கன்னு சொன்னா இதுல நீங்க என்ன செய்யலாம் சர்டிஃபிகேட் எல்லாம் நீங்க என்ன செய்யலாம் எடுத்துக்கொள்ளலாம். நானு போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா அதுலயும் என்ன உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரும். சரியா? ஸோ இதை நீங்க பார்த்து அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொள்ளுங்க. ஓகே. ஸோ நாம இப்போ வந்து பேப்பருக்குள்ள போவோம். ஸோ பேப்பர் என்ன சொல்லுதுன்னு சொன்னா இன்னைக்கு பார்க்க வர பேப்பர் நேற்று செஞ்ச மிச்சது என்ன அண்டை செஞ்ச மிச்சது என்ன தொடர்ச்சியான பேப்பர். சரி. ஓகே. கேள்வியை பாருங்க. அதாவது பார்ட் ஒன் எங்களுக்கு ஒரு ஃபுல் பேப்பரை செஞ்சுட்டு போனோம்னு சொன்னா எக்ஸாமுக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா வருமானதுக்காக தான் ஒரு ஃபுல் பேப்பரும் நான் மினாக்கெட்டு கொண்டிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் செஞ்சு கொள்ளுங்க. கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா கேள்வி தெரியும் ஸ்க்ரீன் எல்லாம் தெரியுது தானே செக் பண்ணி விடுங்க. ஸ்க்ரீன் தெரியுதா இல்லையா செக் பண்ணுங்க வாங்க. ஸ்க்ரீன் தெரியுதாடா? அட எஸ் ஓமா இல்லையான்னு செக் பண்ணுங்க. என்ன அவ்வளோ பேர் இருக்கீங்கடா? ஒருத்தன் செக் பண்ண மாட்டீங்களாடாப்பா? கொஞ்சம் இருங்களேன், இல்லை வரேன். ரைட். ஸோ இப்போ ஓகே. கதைக்கிறது கிளியர்லாம் இருக்கா? கதைக்கிறதுலாம் ஓகேடாப்பா? கிளியரா இருக்கா இல்லையான்ற அதை செக் பண்ணுங்க. கதைக்கெல்லாம் ஓகேன்னு சொன்னா நான் என்ன செய்ய கிளாஸஸ் கொடுக்க வேண்டுதுன்னா எந்த சைடால வந்து விதண்டைகளை வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னா இப்ப நான் இதண்டிட்டு கேட்கல நார்மலா போயிட்டு இருக்குண்டா அதுல கிளியரா இருக்கு. ஆனா உனக்கு கேட்கல இது கிளியர் இல்லை அப்படி ஏதும்னு சொன்னா நீ சொன்னாதான் நான் விளங்கிக்கணும். செட் எதுவும் பண்ணிடலாம் ஆப்ஷன் எதுவும் இருக்கா? செட் பண்ணக்கூடியதா இருக்கா? செட்டை பண்ணுங்க வேண்டாவா என்ன சும்மா இருக்கீங்க கேட்டு இருக்கீங்களா? சும்மா இருந்துட்டு இருக்காத செட் பண்ணுங்க. சரி நான் கதைக்கிறேன் கிளியரா இருந்தா கிளியர் போடு இல்லைன்னா இல்லையா போடு. நானு இப்ப என்ன செய்வேன் கேள்விக்குள்ள போறேன். பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்களேன் பிள்ளைகளுக்கு பாடசாலை சீருடை தைப்பதற்கு குழந்தை தைத்த துணியில வந்து 3/4 ஷர்ட் தைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டதா? என்ன எங்களுக்கு 7/3 ஷர்ட் அவன் என்ன சொன்னா ஷர்ட் தைத்த பின்னர் வந்து மீதி பங்கு யாதுன்னு கேட்டுக்க. ஷர்ட் தைச்ச பிறகு மீதி பங்கு யாதுன்னு கேட்டா என்ன செய்ய போறாங்க? நேரடி 7ஆ பிரிச்சு 3 பங்கிட்டு போயிட்டுன்னு சொன்னா 7ல எங்களுக்கு என்னவா இருக்க போற 4ஆக இருக்க போது மீதியா இருக்கிற பங்கு பங்கு சரிதானே? அடுத்தது பாருங்க ஷர்ட் தைத்த பின் எஞ்சிய துணியில் 4/1 பங்கு அவங்களுக்கு காய்ச்சலை தைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டது. ஷர்ட் தைச்ச துணியில வந்து எஞ்சிய பகுதியில வந்து 4ஆ பிரிச்சு ஒரு பங்கு என்ன அவங்களுக்கு ஆச்சட்டை தைப்பதற்கு அந்த இந்த விஷயங்களை நீங்க வழியா கவனிச்சு கொள்ளணும். ஆனா என்ன செய்யணும் உங்களுக்கு இந்த காய்ச்சல் எஞ்சிய துணியில அந்த இந்த விஷயத்தை நீங்க என்ன செய்ய எஞ்சிய துணியில தான் என்ன செய்ய எங்களுக்கு ஷர்ட் ஷர்ட் தைத்த பின் எஞ்சிய துணி அப்ப எஞ்சிய துணி எங்களுக்கு நெகிழிமல் நாள் அதுலதான் காய்ச்சல் தைப்பது. அப்ப கேட்டிருக்கால் காய்ச்சட்டை தைப்பதற்கு தேவையான துணியின் அளவு முழு என்ன சொன்னா அப்ப காய்ச்சல் தைக்கிறதுக்கு என்ன பயன்படுத்தப்பட்டது? எஞ்சிய துணியில் 4/1 பங்கு. அப்ப எஞ்சியன்றது எங்களுக்கு என்ன வரப்போகுது? 7/4 துணி இன்னன்னு சொன்னா எங்களுக்கு என்ன தர 4/1 இருக்கும். அதனால அந்த வாசனத்தை நாங்க என்ன செய்யணும் கணிதத்துக்கு மாத்தினோம்னு சொன்னா இந்த மாதிரி வரப்போகுது. அவ சுருக்கி நம்மன்னு சொன்னா என்ன இருக்க போற
ஏழின் மேல் ஒன்றாக இருக்க போது என்னது காய்ச்சிட்டு தைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட துணியின் அளவு. சரியான Right. அடுத்த கேள்வி. மேலே கூறப்பட்ட இருவகையும் தைத்த பின் எஞ்சிய துணி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அவ மேலே கூறப்பட்ட எங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஏழின் மேல் எங்களுக்கு என்ன நடந்தது 3 வந்து தைக்கப்பட்டிருக்கு. இப்ப வந்து ஏழின் மேல் உண்டு. அவ மொத்தமாக என்ன வரப்போகுது 7 மேல் 4 என்ற விஷயம் எங்களுக்கு என்ன இந்த இடத்துல வந்திருக்கு. அப்ப 7 மேல் 4 சொன்னா மிச்சமாக இருக்கிறது எஞ்சினது எங்களுக்கு எவ்வளவு இருக்க போற 7 மேல் 3ஆக இருக்க போகுது. சரிதானே? எஞ்சிய துணியின் அளவு எனக்கு என்ன இருக்க போற 7 மேல் 3ஆக இருக்க போகுது. ரைட்டானே? அடுத்தது எஞ்சிய துணியின் அளவு 6 மீட்டர் ஆயின். அப்ப எஞ்சிய துணி எங்களுக்கு என்ன இருக்க போற இங்க தரப்பட்ட பின்னத்தை சமப்படுத்த போறோம். 7 மேல் 3 தான் எங்களுக்கு என்னவாம் 6 மீட்டர் வேண்டாம். ஆரம்பத்தில் கொள்ளளவு செஞ்சு 7ஆ பிரிச்சு 3க்கு தான் 3க்குத்தான் 6 மீட்டர்ன்னு சொன்னா ஒன்றுக்கு எவ்வளவு 2 மீட்டர். எங்களுக்கு மொத்தமா எவ்வளவு கேட்டிருக்காங்க 7 மீட்டர் கேட்டிருக்காங்க. அப்ப ஒன்றுக்கு 2 மீட்டர்னு சொன்னா என்னது எங்களுக்கு 7க்கு இருந்து அப்ப என்ன செய்யணும் 2 தர 7 2 ஒன்றுக்கு வந்து 2 மீட்டர். அப்ப மொத்தமாக 7 பங்கு இருக்கு. அப்ப பிரிக்கணும்னு சொன்னா 7 14 மீட்டராக இருக்க போகுது. நான் இருக்க போறேன் 14. அப்ப எஞ்சிய துணியின் அளவு 6 மீட்டர் அப்படின்னு சொன்னா ஆரம்பத்துல கொள்ளளவு செய்யப்பட்ட துணியின் அளவு கேட்டா என்ன செய்ய போறோம் நாங்க பெருக்கி எடுக்க போறோம் 14 மீட்டராக இருக்க போகுது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 1 மீட்டர் துணியின் விலை எவ்வளவுன்னு சொன்னா என்ன அவங்களுக்கு கொள்வனவு செய்யப்பட்ட துணியின் மொத்த அளவு. அப்போ 1 மீட்டருக்கு 200 சொன்னா எங்களுக்கு என்ன வர போகுது 14. அப்ப என்ன செய்ய போறோம் 14 மீட்டரை வந்து 200ஆல பெருக்கி விட்டோம்னு சொன்னா என்ன வர போகுது பின்னால 2 சேர்க்கணும் அப்படியே வரப்போகுது 14 2 28. அப்ப என்னவா இருக்க போகுது எங்களுக்கு ரூபா 28 அதாவது 2800 ரூபாய் இருக்க போது அவர் கொள்வனவு செஞ்ச மொத்த துணியின் அளவு தானே. அப்ப இந்த கேள்விக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா என்ன வரணும்னு சொன்னா இந்த எஞ்சிய என்ற வார்த்தைகளை நீங்க என்ன செய்றீங்க வடிவா காணிச்சு காணிச்சு கொள்ளுங்க தானே. எஞ்சியது என்னது மீதியின் இந்த வார்த்தையை நீங்க கவனிச்சு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா இதுக்கு பிறகு வர்ற கேள்விகளை நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இலகுவாக செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இதனால இலகுவாக செஞ்சு கொள்ளலாம். சரியா? ரைட். நெக்ஸ்ட் 2வது கணக்கு. சரிதானே? என்ன மாதிரி செஞ்சு கொள்ளலாம் ஏபிசிடி என்ற செவ்வக வடிவ காணியின் ஒரு படத்துல காட்டப்பட்டிருக்காங்க. ஏபிசி செவ்வக காணியை காணி என்ன செய்யுங்க எங்களுக்கு ஒரு படத்துல எங்களுக்கு என்ன காட்டப்பட்டிருக்கு. இதனால அப்ப காட்டப்பட்டிருக்கின்ற என்ன சொன்னா செவ்வக வடிவ காணியின் பரப்பளவு உனக்கு தெரியும். என்ன எங்களுக்கு நீளந்தர அகலம். சரிதானே? நீளந்தர அகலம். இப்ப என்ன உனக்கு இதே இன்னைக்கு வந்து வைக்க போற அந்த சர்டிபிகேட் எக்ஸாம் வந்து சரியான என்ன நடக்கும் உனக்கு இதே மாதிரி தான் இந்த கேள்வியில இருந்தா வரப்போகுது. சோ வடிவா என்ன செய்றீங்க இந்த கேள்வியை வடிவா செஞ்சு எடுத்துட்டீங்க நம்ம விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னா சர்டிபிகேட் என்ன செய்யலாம் நீங்க எக்ஸாம் செய்யல வடிவா நீங்க செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட்டா? அப்ப அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்றீங்க ஃபுல்லா வந்து அந்த சர்டிபிகேட் உங்களுக்கு என்ன லிங்க் எதுவும் பெறலன்னு சொன்னா இந்த வீடியோ வந்து யூடியூப்ல போடப்பட்டிருக்கு. அந்த யூடியூப் கீழே பாத்தீங்கன்னா கமெண்ட்லயே வந்து பின் பண்ணப்பட்டிருக்கும். சரி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன்ல பாத்துக்கொள்ளுங்க. சரி ஏதோ ஒண்ணுல நீங்க என்ன செய்ய பார்த்து தெரிஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? அப்ப இல்லாட்டி நீங்க நீங்க எது வந்தீங்கன்னா அந்த குரூப்லயே வந்து என்ன செய்யும் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் லிங்க் வந்து உங்களுக்கு போடப்படும் எக்ஸாம். சரியா? அப்ப என்ன பரப்பளவு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன செய்வேன் நீளம் எந்த அகலமா இருக்கு ஆனா சாம்பாடை போட்டுருந்தீங்க எல்லாம் செகண்ட் மாடல் ஏதாவது பார்ட்மெண்ட்ல பி பார்ட்ல வருது சாம்பாடுல போட்டுருந்தது நீளம் தர அகலம். அப்ப நீளம் எங்களுக்கு என்ன 50 மீட்டர் அகலம் என்ன எங்களுக்கு 28 மீட்டர். பெருக்கணும் அப்படின்னு சொன்னா பின்னால சைவர் அப்படியே இருக்க போகுது என்ன எங்களுக்கு 5ஆல பிரிக்கணும்னு சொன்னா 8 40 7 4 2 10 4 14. அப்ப 1400 என்னவா இருக்கும் எங்களுக்கு மீட்டர் வர்க்கமாக இருக்க போகுது இவர் பரப்பளவு 1400 மீட்டர் வர்க்கமாக இருக்கும். ரைட். அடுத்தது படத்தில் காட்டப்பட்டவாறு ஏடியை விட்டமாக ஏடியை வந்து விட்டமாகவா உடைய அரைவட்ட நிலத்தில் வந்து பூஞ்செடிகள் வளர்க்கப்பட்டன பூச்செடிகள் வந்து வளர்க்கப்பட்டன. பூச்செடிகள் வளர்க்கப்பட்ட பகுதின்னு சுற்றளவு. அப்ப சுற்றளவுன்னு சொன்னா எங்களுக்கு என்ன இந்த அரைவட்ட பகுதியில ஃபுல்லாவே என்ன செய்யணும் எங்களுக்கு பூச்செடி வளர்க்கப்பட்டிருக்கான். அப்ப இங்க இருந்து வந்து என்ன செய்யணும் எங்களுக்கு இந்த நீளமும் கூட்டினா தான் எங்களுக்கு சுற்றளவு. அப்ப அதுக்கு எங்களுக்கு என்ன தேவை இந்த நீளம் எங்களுக்கு தேவை என்ன தேவை எங்களுக்கு இந்த நீளம். அப்ப இந்த நீளங்காணத்துக்கு என்ன சமன்பாடுன்னு சொன்னா அரைவட்டத்தின் என்ன வில்லியலங்கானத்துக்கு அரைதர எங்களுக்கு என்னது 2πr அரைதர 2πr. அப்படி இல்லைன்னு சொன்னா டீட்டான்கள் 360 2πr போட்டாலும் சரி. அப்ப என்ன எங்களுக்கு அரைதர 2 தர பைக்கு பலா 22 7 6 இவ 2 6 பாத்தீங்கன்னு சொன்னா விட்டம் தான் 28 6 விளவங்களுக்கு 14. அவ சுருக்கி நம்ம சொன்னா இவர என்ன சுருக்கோட அவன் 2 பெருக்கி என்ன வரப்போகுது 44 என்னது மீட்டர். 44 மீட்டர் யார் எங்களுக்கு இந்த நீளம் தான் 44 மீட்டர். அப்ப சுற்றளவு கேட்டிருக்கிறதால 44 என்ன செய்யறாங்க அந்த விட்டத்தையும் நாங்க கூட்டினோம்னு சொன்னா என்ன வரப்போகுது எங்களுக்கு 8 4 12 2 ஒரு மிச்சம்
4 2 6 3 7. அப்ப என்ன வரப்போகுது? 72 மீட்டராக இருக்க போகுது. சரிதானே? அப்ப உங்களை கேள்வி கேட்கல. இந்த படத்தை போட்டு கேள்வி கேட்கும்போது நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா 72 மட்டும் தான் கொடுக்க வேணும். 72 மீட்டர்ன்றதை நீங்க செய்யக்கூடாது. எங்களுக்கு என்ன, அதாவது நான் என்ன சொல்லணும்னா உங்களுக்கு வைக்க போற சர்டிபிகேட். ஆனா ஃபைனல் எக்ஸாமுக்கு என்ன செய்யணும் எங்களுக்கு 72 மீட்டர்னு சொன்னா 72 மீட்டர் தான் கட்டாயம் கொடுக்கணும். மீட்டர் எங்களுக்கு இல்லைன்னு சொன்னா சில வேளை மார்க்ஸை குறைக்க சொல்லி சொல்லுவானுன்றா. அப்ப நாங்க என்ன செய்யணும், அங்க வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா மீட்டர் கொடுக்கணும். 2 பாயிண்ட்ஸ் நாங்க என்ன செய்யணும், 2 பாயை கொடுக்க வேண்டும். ரைட்டா? அடுத்தது பிசி என்னும் பக்கத்தை அடியாகவும், பிசி என்னும் பக்கத்தை வந்து அடியாகவும் நாம் அடுத்த பக்கம் சிடியில் அமையுமாறு 70 மீட்டர் பிசி என்ற பக்கத்தை அடியாகவும், பிசி என்ற இவரை வந்து பக்கத்தை அடியாகவும் சரியான பக்கம் சிடியில் அமைவார். என்ன அவங்களுக்கு அடியாகும் அடுத்த பக்கம் சிடியில. அப்ப சிடி எங்க இருக்கு? இங்க இருக்கு. சிடியில அமையணுமா? அப்ப அடுத்த பக்கம் சிடியில் அமையுமாறு எழுது செங்கோண முக்கோணியா. அப்ப 70 மீட்டர் வெக்கம் பரப்போடைய செங்கோண முக்கோணி எங்களுக்கு வேணும். என்ன எங்களுக்கு இதனை அளவுலாம் குறிக்கட்டும். அப்ப இந்த செங்கோண முக்கோணி என்ன இப்படித்தான் வரப்போகுது எங்களுக்கு. இந்த மாதிரி எங்களை குறுக்கால வரப்போகுது இந்த மாதிரி. அப்ப இதுல ஒரு செங்கோண முக்கோணி இருக்கு. ஒரு பக்கம் சிபியா, அடுத்து இவராம். அப்ப இவரோட பரப்பளவு தந்திருக்கு எங்களுக்கு என்னன்னு சொன்னா 77 70. அப்ப என்ன செய்ய பெருக்க போறோம். அரை தர அடி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா செங்கோண முக்கோணி என்றதால நீங்க என்ன செய்யலாம், இந்த பக்கத்தையும் அடியா எடுக்கலாம், இந்த பக்கத்தையும் அடியா எடுக்கலாம். இந்த பக்கம் உங்களுக்கு 28 தெரியுமன்றதால இந்த பக்கம் உங்களுக்கு தெரியாது. அவரை நான் என்ன செய்யறேன், செங்குத்தீரமாக வச்சுக்கொள்ள எச்சன்னு சொல்லி அந்த எச்சை நான் கண்டுபிடிக்க போறேன். அப்ப 28 அடிவங்களுக்கு என்ன 28. ஒருவேளை செங்குத்தீரமா நீங்க வச்சாலும் பிரச்சனை இல்லை. ஆனா செங்குத்தீரமங்களுக்கு என்ன இருக்க அப்படி போட்டோம்னு சொன்னா அதோட பரப்பளவு 70க்கு சமம்னு சொல்றாங்க. நம்ம கொண்ட பரப்பளவு வந்து அந்த 70க்கு சமம். அப்ப எச்ச காணப்படும். ரெண்டாவது சூழ்நிலைகளுக்கு என்ன 14 பெருக்கிற 14 வந்து பிரிக்கும். அப்ப என்ன செய்யறது 70 70 என்ன இருக்க 14. அப்ப உயரம் செங்குத்தீரங்களுக்கு என்ன இருக்க போறான்னு சொன்னா 5 ஆக இருக்கும். அவ்வளவு 5 மீட்டர். எங்களுக்கு என்ன வரப்போகுது 5 மீட்டர் ஆக இருக்கும். 70 இல்ல. சோ சுருக்கினா வேண்டாம். என்ன வரப்போகுது 14 பெருக்கிற 14 பிரிக்கும் சொன்னா 5. அப்ப 5 சொன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு என்ன இங்கே வரைக்கும் நாங்க போகக்கூடாது. என்ன எங்களுக்கு என்ன சரியாக அரைவாசி வரைக்கும் நாங்க என்ன பருமட்டான படமா இருந்தாலும் அதுல ஒரு லொஜிக் இருக்கிற மாதிரி தான் நாங்க என்ன செய்யணும் கீரை வேணும். அப்ப 5 மீட்டர்னு சொன்னா அங்க வரைக்கும் நாங்க போகணும்னு சொன்னா அரைவாசி வரைக்கும் போயிட்டு அப்ப கீரை போறவங்களுக்கு என்ன வரப்போகுது இந்த மாதிரி ஒரு குட்டி துண்டை கீறி விட்டீங்கன்னு சொன்னா சரி வேற எங்களுக்கு என்ன 5 மீட்டர் 28 விட குறைவாக இருக்க வேண்டும். சோ 5 மீட்டர் நல்ல சின்னனாக்குறதுனால பிரச்சனை இல்லை. எங்களுக்கு என்ன செய்யணும் அளவை விட குறிக்க போறோம். அப்ப இவங்களுக்கு என்ன இருக்க போறார் 5 மீட்டரா இருக்கும். அதைத்தான் கேட்டு வச்சிருக்கானு. அதனை அளவுகளுடன் தரப்பட்ட உறவில் பரமட்டாக வரைய சொல்லிங்க வரைஞ்சிட்டோம். அடுத்தது பூச்சாடிகள் வளர்க்கப்பட்ட பகுதி தடாகத்துக்கு ஒதுக்கப்பட்ட பகுதி இந்த எஞ்சிய காணின பரப்பளவு. எங்களுக்கு என்ன நடக்க போகுது தடாகத்தின் பரப்பளவு பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு 70 மீட்டர் இருக்கா. பூச்சாடின பரப்பளவை நாங்க என்ன செய்யணும் காண வேணும். மொத்த பரப்பளவு கண்டுட்டோம். என்ன செவ்வக வடிவத்துல மொத்த பரப்பளவு கண்டாம். பூச்செடிகள் வைக்கப்பட்ட இவரண்ட பரப்பளவை நாங்க கண்டோம்னு சொன்னா சரி கண்டிருக்க மாட்டோம் பார்த்தா காணில சுற்றளவு தான் நாங்க கண்டு வச்சுக்கலாம். அப்ப இந்த அரைவட்டங்கிற பரப்பளவுக்கான சமன்பாடு பாத்தீங்கன்னு சொன்னா என்ன வரப்போது எங்களுக்கு அரைதர பையா வர்க்கம். என்னது அரைதர பையா வர்க்கம். அப்ப அரைதர பை வந்து 22/7. ஆரை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன எங்களுக்கு விட்டம் தான் எங்களுக்கு 28. ஆறு எங்களுக்கு என்ன வரப்போகுது 14 தர 14. அப்ப சுருக்கினோம்னு சொன்னா இங்க என்ன வரப்போகுது 11 7 2 14. அவ பெருக்கின்னு சொன்னா 11 22 22 நீங்க என்ன செய்ய 14 பெருக்கீங்க அப்படின்னு சொன்னா 308 மீட்டர் வர்க்கம். 308 மீட்டர் வர்க்கம். அப்ப இவர் 308 மீட்டர் வர்க்கம் யார் எங்களுக்கு இந்த அரை வட்டம் இவர் எங்களுக்கு 70. அப்ப ரெண்டையும் கூட்டி போட்டு 1400ல இருந்து கழிச்சு விட்டோம்னு சொன்னா இதுதானே. அப்ப என்ன செய்யணும் 1400ல இருந்து கழிக்க போறோம் யார 308ஐயும் 70ஐயும் கூட்டி கழிக்க போறோம். அப்ப என்ன வரப்போகுது 1400 மைனஸ் எங்களுக்கு என்ன 378. என்ன வரப்போகுது 378. இதை நான் எழுத கூட்டலாம் வேணும். கூட்டி போட என்ன செய்யணும் 1400 கழிக்க போறீங்க. கழிச்சிங்கன்னு சொன்னா என்ன வரப்போகுது எங்களுக்கு 1022 மீட்டர் வர்க்கமாக இருக்கு. சரிதானே. அப்ப என்ன வரப்போகுது எஞ்சிய காணின பரப்பளவுன்னு கேட்டா அந்த ரெண்டு விஷயத்தையும் என்ன சரி கூட்டி கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன வரப்போகுது எங்களுக்கு அந்த மிஞ்சின காணின இவர் வந்து அந்த செடிகள் வைக்கப்பட்டது. இது வந்து தடாகம். அப்ப இடையில உள்ள இவர் தான் கேட்டு வச்சிருக்கு. அப்ப நாங்க என்ன செய்யணும் பெருக்கி சுருக்கி நாங்க எடுக்க வேண்டாம் கூட்டி போட்டு கழிச்சு விட்டோம்னு சொன்னா சரி சரியானே ஓகே தானே ரைட். சோ மூன்றாவது கேள்வி
மூன்றாவது கேள்வி என்ன மாதிரின்னு பார்ப்போம். சரிதானே? என்ன மாதிரி கணக்கை வாசிச்சு நீங்க என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க என்ன செய்யணும், கணக்கை வாசிச்சு கிரகிச்சு கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நான் விளங்கப்படுத்திக்கலே நீங்க கிரகிச்சிங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யும், பெர்ஃபெக்ட்டா வந்து எல்லாமே விளங்கி கொள்ள மாட்டான். சரியான ரைட், பார்ப்போம். சரியா? வாகன உற்பத்தி நிலையம் ஒன்றில் உள்ள 15 மாணவர்கள் 9 நாட்களில் வாகனம் ஒன்றை வடிவமைப்பார்களாம். என்ன எங்களுக்கு? 15 மனிதர்கள் 9 நாட்களில் வாகனம் ஒன்றை வடிவமைப்பார்கள். அப்ப அந்த வாகனம் வடிவமைப்பதற்கான என்ன எங்களுக்கு வேலைன்ற அளவுதான் மனித நாட்கள்னு கேட்டுச்சு. அப்ப பாருங்க, வாகனம் ஒன்றை வடிவமைப்புக்கு தேவையான மனித நாட்கள் சொன்னா அந்த வேலைன்ற அளவை நாங்க பார்க்க போறோம். அப்ப வாகனம் ஒன்றங்களுக்கு என்ன 15 மனிதர்கள் சேர்ந்துச்சு சொன்னா 9 நாட்கள்ல முடிப்போம். அப்ப என்ன தேவை, அந்த மனிதரை நாளையும் பெருக்கி விட்டோம்னு சொன்னா என்ன வரப்போகுது, 135 என்னவா இருக்கும் எங்களுக்கு மனித நாட்களாக இருக்கு. 135 மனித நாட்கள். அதுக்கு பிறகு பாருங்க, மேலே உள்ள 15 மனிதர்கள் 3 நாட்கள் வேலை செய்த பின்னர் அவர்கள் 5 பேர் விடுமுறையா. அப்ப முதலாவது அடுத்த கேள்வி என்ன, முதல் 3 நாட்கள் செய்த வேலையின் அளவு என்னன்னு கேட்டிருக்கானுகள் தான். அப்ப முதல் 3 நாட்கள் இங்க எத்தனை பேர் வேலை செய்ய போறோம், அங்க இருக்கிற 15 பேருமே வேலை செய்ய போறோம். அப்ப எத்தனை நாட்கள், 3 நாட்கள், 15 எவ்வளவு 45 என்ன இருக்கும் உங்களுக்கு மனித நாட்களாக இருக்கும். அந்த வேலை நலங்களுக்கு எவ்வளவா இருக்கப்ப 45 மனித நாட்களாக இருக்க போது. முடிஞ்சு தலைவர். 5 பேர் என்ன விடுமுறை செல்லணும். அப்ப 5 பேர் விடுமுறை செஞ்சா மிச்சம் 10 பேர் தான் இருக்க போறோம். என்ன அவங்களுக்கு மிகுதியா உள்ள 10 மனிதர்கள் வாகனம் ஒன்ற வடிவமைப்பதற்கு தேவையான மேலதிக நாட்கள் எத்தனை என்று கேட்டிருக்கானுங்க. மிகுதியா இருக்கிற 10 பேரும் எவ்வளவு நாள்ல அந்த வாகனத்தை முடிக்க போறோம். அப்போ ஒரு வாகனத்தை முடிக்கிறதுக்கு மொத்தமா எங்களுக்கு எவ்வளவு 135 மனித நாட்கள் தேவை. அதுல வந்து என்ன என்ன செஞ்சிட்டோம் எங்களுக்கு 45 மனித நாட்களை முடிச்சிட்டோம். அப்ப மிச்சமாக இருக்கிற வேலைன்ற அளவு பாத்தீங்கன்னு சொன்னா 90 மனித நாட்கள் என்ற வேலை மிச்சமாக இருக்குது. நான் என்ன செய்ய போறோம் எங்களுக்கு, அப்ப இவர் அந்த 90 மனித நாட்களையும் 10 மனிதர்கள் தான் வேலை செய்ய போறோம்னு சொன்னா எவ்வளவு நாட்கள் வேண்டும்னு சொன்னா மனிதரையும் இல்லா பண்றதுக்கு மனித நாட்களை மனிதனால பிரிச்சு விட்டோம்னு இல்லா போறாரு. அப்ப 90 மனித நாட்களை என்னங்களுக்கு 10 மனிதனும் இல்லா போயிடும். அப்ப என்ன வரப்போகுது 9 நாட்களாக இருக்க போகுது. என்னது 9 நாட்கள். அப்ப மிகுதியா உள்ள 10 மனிதர்கள் எத்தனை நாட்கள் செய்ய போறோம், மிச்சமா இருக்குது 9 நாட்கள். அப்ப மேலதிக நாட்கள் தான் எங்களுக்கு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன ஏற்கனவே பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன 3 நாட்கள் முடிஞ்சிட்டு இப்போ 9 நாட்கள். மொத்தமாக எவ்வளவு எங்களுக்கு 9 நாள் மொத்தமாக 12 நாட்கள். ஆனா என்ன எங்களுக்கு நடந்தது எங்களுக்கு சரியான 9 என்ன 3 நாட்கள் வேலை செய்த பின்னராம். அப்ப மொத்தமாக எவ்வளவு நாட்கள் எங்களுக்கு வேலை என்னது மொத்தமாக எங்களுக்கு என்னது 9 நாட்கள் எங்களுக்கு அந்த வேலைன்ற அளவு 9 நாட்கள் தான் இருந்தது. ஆனா இப்ப வேலை முடிச்ச அளவு பாத்தீங்கன்னு சொன்னா மொத்தம் 12 நாட்கள் முடிச்சு. அப்ப எங்களுக்கு என்ன 12ல இருந்து 9 கழிச்சு விட்டு சொன்னா எங்களுக்கு என்ன மேலதிகமாக எவ்வளவு நாட்கள் எடுக்கப்பட்டிருக்கு, 3 நாட்கள் மேலதிகமாக அந்த வேலைக்கு எடுக்கப்பட்டிருக்கடா. அடுத்த பாருங்க, மேற்படி வேலையில் ஈடுபட்ட தொழிலாளர் ஒருவரின் ஒரு நாள் சம்பளம் ரூபாய் 3500 ஆகும். விடுமுறை பெற்ற ஒருவரும் விடுமுறை பெறாத ஒருவரும் பெற்ற மொத்த சம்பளத்துக்கு இடையிலான வித்தியாசம். அப்ப விடுமுறை பெற்ற ஒருவராக இருந்தார்னு சொன்னா அவர் எவ்வளவு நாள் வேலை செஞ்சிருப்பார், 3 நாள் தான் வேலை செஞ்சிருப்பார். அப்ப ஒரு ஆளுக்கு 3500 என்ன வரப்போகுது எங்களுக்கு விடுமுறை பெற்றவரின்டையும் விடுமுறை பெறாதவரின்டையும். அப்ப விடுமுறை பெற்றவர்கள் இந்த 3500 எங்களுக்கு தேவையற்ற விஷயம் தான்டா. அந்த ரெண்டுக்கான விகிதத்தை கண்டுபிடிச்சோம்னு சொன்னாலே சரி எங்களுக்கு தானே. அப்ப விடுமுறை பெற்ற ஒரு ஆளா இருந்தா அவர் சம்பளம் வாங்குறது 3 நாள் சொன்னா அவர்கிட்ட மொத்த சம்பளத்தை 3500 தர 3 மாதிரி கொடுப்போம். அதே விடுமுறை பெறாத ஒருவர் என்று சொன்னா எவ்வளவு நாள் வேலை செஞ்சிருக்க, அவர் 12 நாளும் வேலை செஞ்சிருக்க வேண்டுமாடா. என்ன ஏன் எங்களுக்கு என்ன முதல் வந்து 3 நாள் வேலையில ஈடுபட்டிருப்பார். அதுக்கு பிறகு மிச்சமா இருக்கிற வேலையை 9 நாள்ல முடிக்கணும். அவர் விடுமுறை பெறாத ஒரு ஆளா இருந்தாருன்னு சொன்னா அவர் 12 நாள் அங்க வேலை செஞ்சிருக்க வேண்டும். அப்ப என்ன எங்களுக்கு 3500 தர எங்களுக்கு என்ன 12ஆக இருக்கு. அப்ப இங்கேயும் 3500 இங்கேயும் 3500 சுருக்க போறோம். மூன்றால 3 எத்தனை எங்களுக்கு 4. அப்ப எங்களுக்கு என்ன சம்பளம்
சாரி வித்தியாசம் தான் கேட்டிருக்காங்க. நான் விகிதத்தை நான் போட்டு விட்டேன் சரிதானே. அப்ப என்ன செய்யறாங்களே, விகிதம் நான் நினைச்சிட்டு விகிதம் போட்டுறேன். அப்ப கேட்டது வித்தியாசம். அப்ப என்ன செய்யறாங்க, 3500 தர 12 பெருக்கி போட்டு 3500 தர என்ன செய்யறோம், 3 கழிக்க போறோம். ரெண்டுக்கு இந்த பொது எடுத்து நீங்க என்ன செய்றீங்க, 3500 பொது எடுத்தீங்கன்னு சொன்னா 12 மைனஸ் 3 வரப்போகுது. அப்ப 3500 தர என்ன செய்ய போறோம்னாங்க 9 அப்படின்னு சொல்லி நீங்க போட்டா எங்களுக்கு என்ன சரியாகத்தான் இருக்குது. தர 9 பெருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா என்ன 31,500. எவ்வளவு வித்தியாசம் எங்களுக்கு, 31,500. இல்லாட்டி 3,500 12 பெருக்கி போட்டு வர்ற விடையில இருந்து 3,500 3 பெருக்கி போட்டு வர்ற விடையில இருந்து கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னாலும் 31,500 ரூபாய். அப்ப எவ்வளவு சம்பள வித்தியாசம் பண்ணி கேட்டு வச்சுக்காங்க, 31,500 ரூபாய். அதை விகிதம் பண்ணி கேட்டா இந்த மாதிரி என்ன செய்யறீங்க, அவர்கிட்ட காசுக்கு இவர்கிட்ட காசுக்குமான விகிதத்தை கண்டுபிடிட்டீங்கன்னு சொன்னா விகிதம் எங்களுக்கு சரிகடா. அப்ப விளங்குதா, விளங்கி கொள்ளுதானே என்ன. சோ 3 கேள்வி நாங்க முடிச்சிருக்கோம். சோ அடுத்த 4வது கேள்வியை நாங்க பார்ப்போம். 4வது கேள்வி பாருங்க, சின்ன கேள்விகள் ஆரம்பிச்சோடனே 4வது கேள்வி சின்ன கேள்வி, 5வது கேள்வி என்ன எங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி டக்குன்னு முடிச்சு விட்டோம்னு சொன்னா எங்களுக்கு என்ன இன்னைக்கு பார்ட் பிக்கான பகுதி வந்து எங்களுக்கு முடிஞ்சு அடையுது. சரியான ரைட். அப்ப பார்ப்போம். 1லிருந்து 9 வரை உள்ள முழு எண்களா சரிதானே. 1லிருந்து 9 வரைக்கும். அப்ப என்னென்ன வரப்போகுது, இங்க என்ன மூலத்தை எழுதுவோம். என்னங்களா அகிலத்தொடரில் மூலம் என்ன வரப்போகுது, 1 2 3 4 5 6 7 8 9 சரிதானே. அகிலத்துறையில வளம் இருக்க போகுது. அடுத்து ஏ என்ற வரல யார் யார் இருக்க போறான்னு பார்ப்போம். ஒரு கீழே கேள்வி அதான தெரியல, நாங்க எழுதி வைப்போம். 0க்கும் 10க்கும் இடையில முதன்மை எண்கள். முதன்மை எண்கள் என்ன வரப்போகுது, 2 3 5 7 இவ்வளவு தான் எங்களுக்கு என்னது 0க்கும் 10க்கும் இடையில முதன்மை எண்கள். அடுத்தது பி என்றவர்களுக்கு என்ன வரும், 0க்கும் 10க்கும் இடையில ஒற்றை எண்கள் என்ன வரப்போகுது, 1 3 5 7 என்னது 9 இவ்வளவு தான் எங்களுக்கு என்ன 0க்கும் 10க்கும் இடையில உள்ள என்னது ஒற்றை எண்களாக இருக்க போகுது. அப்ப முதலாவது கேள்வியை பார்ப்போம். மூலங்கள் எழுதட்டாம், எழுதிட்டோமடா. மூலங்கள் எழுதட்டாம், எழுதிட்டோமடா. மூலங்கள் எழுதிட்டாம், எழுதிட்டோமடா. அப்ப நீங்க சரிதானே. அப்போ ஒவ்வொன்றையும் மூலங்கள் என்னங்கள் தொடையில உள்ள ஒவ்வொன்றையும் என்ன மூலங்களை வந்து எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எழுதிட்டான் சரியானே, முடிஞ்சது அலுவல். தரப்படும் வெண்வர்கள் என்னங்களுக்கு தொடைகளின் மூலங்களை வாங்கி குறிக்கட்டான். அப்ப ஏ என்ற வரங்களுக்கு என்ன வரப்போகுது பாத்தீங்கன்னு சொன்னா ஏயும் பியும் பாத்தீங்கன்னு சொன்னா ஏயும் பியும் பொதுவானது என்றது இந்த இடத்துல வரப்போகுது. ஏக்கு மட்டும் மாறது இங்கால வரப்போகுது, ஏக்கும் பிக்கும் பொதுவான இந்த பிரதேசத்துல பிக்கு மட்டும் மாறுது, ரெண்டுக்குமே வராம வெளி என்ன மிச்சமா இருக்குது வெளியே வரப்போகுது. அப்படின்னு அப்ப போறேன்னாங்க. ஏக்கும் பிக்கும் பொதுவா யார் இருக்க, இங்கேயும் 2 இருக்க, இங்கேயும் 3 இருக்க, இங்கேயும் 5 இருக்க, இங்கேயும் 7 இருக்க. அப்ப 2ன்றது எங்களுக்கு என்ன வராது, இந்த இடத்துல வந்து எங்களுக்கு என்ன செய்யாது, 2 வராது. என்ன முதன்மை எண்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு என்ன கட்டாயம் ஒரு ஒற்றை எண் தான் சரிதானே. முதன்மை எண்கள் எல்லாமே ஒரு ஒற்றை எண்ன்றது வந்து எங்களுக்கு பாத்தீங்கன்னா அதாவது 2 தவிர சரிதானே. ரெட்டை ஒரே ஒரு ரெட்டை எண் எங்களுக்கு ஒரே ஒரு முதன்மை எண் தான், என்ன ரெட்டை எண்ணாக இருக்கிற ஒரே ஒரு முதன்மை எண் தான் இருக்காரு, அது 2 மட்டும்தான். அவரை தவிர இருக்கிற மிச்ச எல்லா முதன்மை எண்ணுமே கட்டாயம் ஒரு ஒற்றை எண்ணாக மட்டும்தான் இருக்கும். எப்பயுமே என்ன செய்யும் எங்களுக்கு ஒற்றை எண்ணாக மட்டும். அப்ப இருக்கிற ஒரே ஒரு இரட்டை முதன்மை எண் யாதுன்னு கேட்டானே, முதன்மை எண்ல இருக்கிற இரட்டை முதன்மை எண் யாதுன்னு கேட்டா 2 மட்டும்தான். மிச்சமா இருக்கிற எல்லா இலக்கமுமே ஒரு ஒற்றை எண்ணாக மட்டும்தான் இருக்கு. இந்த மாதிரி இருக்கும், ஒற்றை எண்ணாக இருக்கு. அப்ப அந்த ஒற்றை எண்ணுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 2 3 5 7 எல்லாமே இங்கேயும் இருக்குது. 3 5 7 தானே. 3 5 7 இருக்குன்னு சொன்னா ஏக்கும் பிக்கும் பொதுவாக 3 இருக்கிற, 5 இருக்க, 7 இருக்க. அப்ப இதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா ஏக்குள்ள மட்டும் என்ன எங்களுக்கு 2 3 5 7 இருக்கு. அப்ப 2 மட்டும் தான் இருக்குது, அந்த 2 குறிச்சிட்டாங்க. பிக்கு என்ன இருக்கு எங்களுக்கு 3 5 7 இருக்குது, அது தவிர எங்களுக்கு என்ன 1 9 இருக்குது. அப்ப இந்த இடத்துல நாங்க என்ன செய்யணும், 1 9 போகணும். அப்ப என்ன வந்துட்டு 1 வந்துட்டு 2 வந்துட்டு 3 வந்துட்டு 4 வரையில, அப்ப 4 வழியா வரப்போகுது. 5 வந்துட்டு 6 வரையில, 6 வழியா வரப்போகுது. 7 வந்துட்டு 8 வரையில, 8 வழியா வரப்போகுது. 9 வந்துட்டு சரிதானே. அப்ப இவரானுங்களுக்கு என்னவா இருக்க போற, அந்த தொடையா இருக்க போகுது. இந்த எவ்வளவு சின்ன கேள்வி, 1லிருந்து 9 வரையில முழு எண்கள் கேட்டிருக்காங்க, எழுதிட்டு இருந்தாங்க. அப்ப அது ஏக்கும் பிக்கும் இல்லாம மிச்சமா இருக்கிற யார் யாருன்னு பார்த்தா அந்த 4 6 8 தான். அவ்வளவு தான் குறிச்சு விட்டோம்னு சொன்னா அந்த அலுவல் முடிச்சுதுடா. அடுத்தது பார்ப்போம். நம்பர் ஆஃப் ஏ என்பவற்றை காண்கடா. நம்பர் ஆஃப் ஏன்னு சொன்னா ஏல இருக்கிற மொத்த எண்ணிக்கை. அப்ப நம்பர் ஆஃப் ஏ எவ்வளவு எங்களுக்கு
ஏல எத்தனை இலக்கம்? 1 2 3 4. அப்ப நம்பர் ஆஃப் ஏயோட வரப்போது 4 இருக்க போகுது. நம்பர் ஆஃப் ஏ டேஷ்ன்னு சொன்னா ஏயை விட்டுட்டு மிச்சமா இருக்கிறது. அப்ப ஏல இருக்கிற இலக்கம் வராதே, மிச்சமா இருக்கிற எல்லா இலக்கம் வரும். அப்ப 2 3 5 7 வராது. அப்ப என்ன வரப்போகுது? மிச்சமா இருக்கிறது 1 இருக்க போகுது. சரிதானே? அந்த 2 3 5 7 விட்டு மிச்சமா இருக்கிற எல்லா இலக்கம் வரப்போகுது. அதை நாங்க இங்க எண்ணினோம்னு சொன்னா ஏ என்ற வட்டத்தை விட்டுட்டு மிச்சமா இருக்கிற என்ன இலக்கம் 1 2 3 4 5 இலக்கம் இருக்குது. அப்ப நம்பர் ஆஃப் ஏ டேஷ் எவ்வளவு வரப்போகுது? 5 இருக்க போகுது. நம்பர் ஆஃப் இ எவ்வளவு இருக்குது? 1ல இருந்து 9 வரைக்கும் வருது. அப்ப 9 வரை அதாவது அகிலத்தோட இதுல இருந்து நம்பர் ஆஃப் ஏ தொடரவே எழுதிட்டான். சரிதானே? இதுல இருந்து என்ன சொன்னாங்க எங்களுக்கு? நம்பர் ஆஃப் ஏ டேஷுக்கும் நம்பர் ஆஃப் அப்ப நம்பர் ஆஃப் ஏ என்றவர் யாருன்னு சொல்றாங்கன்னு சொன்னா யாருல இருந்து யாரா கழிச்சா வரப்போகுது? நம்பர் ஆஃப் என்ன எங்களுக்கு அகிலத்தொடையில இருந்து நம்பர் ஆஃப் என்ன எங்களுக்கு ஏ டேஷ கழிச்சா வரும். இந்த எழுத சொல்லிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன வரப்போகுது எங்களுக்கு? இங்க இருந்து நாங்க என்ன செய்யலாது? எடுத்த வீச்சுக்கு நாங்க என்ன செய்ய முடியாது எங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்பர் ஆஃப் அகிலத்தொடை என்றவரை நாங்க என்ன செய்யலாம்? நம்பர் ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் ஏ டேஷையும் கூட்டி விட்டா வரும்னு சொன்னாலும் சரி. பிறகு நீ இதுக்குள்ள பி வரையிலையே, நீ யோசிக்க தேவையில்லை. பி எங்க வரப்போன்னு சொன்னா ஏ டேஷுக்குள்ள பி வந்துருவேன். சரி என்ன உங்களுக்கு ஏ டேஷுக்குள்ள என்ன வந்துட போகுது எங்களுக்கு? பி எல்லாம் சேர்ந்து அங்கே அந்த பி இந்த தனியா உள்ளவரெல்லாம் வந்துடுவார். சரி அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஏக்குள்ளேயும் எங்களுக்கு என்ன பின்ற ஒரு பகுதி வந்துடும். அப்ப நீங்க பி எதுக்குள்ள கணக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒன்று இப்படி ஏதோ ஒரு தொடர்பு கொடுத்தாலும் சரி. அப்படி இல்லைன்னு சொன்னா நம்பர் ஆஃப் என்ன எங்களுக்கு ஏ டேஷ் வர எங்களுக்கு நம்பர் ஆஃப் அகிலத்தொடையில இருந்து நம்பர் ஆஃப் ஏ கழிச்சா வருவேன். நானே ஏதோ ஒன்று இந்த மூன்றுல நீ ஏதாவது ஒன்று நீ கொடுத்தாலும் எங்களுக்கு என்ன சரியாக இருக்கும். சரிதானே? அப்ப என்ன செய்றீங்க நீங்க வீடியோ பார்த்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க என்ன நீங்க கொடுக்க வேண்டிய விட வந்து இந்த விட கேள்வி கேட்கப்படும்னு சொன்னா நீங்க கொடுக்குற விட இந்த விடையை கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். சரிதானே? முதலாவது கொடுக்கப்பட்ட விட, இரண்டாவது கொடுக்கப்பட்ட விட, மூன்றாவது கொடுக்கப்பட்ட எல்லாமே சரி. நீங்க விடையில நீங்க என்ன செய்றீங்க? முதலாவது கொடுக்கப்பட்ட விடையை நீங்க என்ன செய்றீங்க? கொடுத்து கொள்ளுங்க. சரியா? ரைட். அடுத்த பார்ப்போம். 5வது கேள்வியை பார்ப்போம். நானே சின்ன விஷயம் டக்குன்னு முடிச்சிட்டோம்டா. நான் இந்த கேள்வி செய்கிற ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் எடுத்துட்டு போயிருக்கேன் இந்த கேள்வி செய்யறது. பெரிய வேலையே இல்லைன்னு. பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது. அப்ப 5வது கேள்வி முடிச்சு விட்டோம்னு சொன்னா இந்த கேள்வி முடிச்சு. கேள்வியை பார்க்க தான் பெரிய கேள்வி. ஆனா விட எங்களுக்கு என்ன மிக மிக கொஞ்ச நேரத்துல எங்களுக்கு என்ன விடை எடுக்கிற மாதிரி தானே இருக்கு. பாருங்க. மாணவர்கள் குழு ஒன்றுக்கு பிடித்தமான உணவு வகைகள் பற்றிய ஆய்வில் பெறப்பட்ட தரவை என்ன தரப்படல வட்ட வரைவுல காட்டப்பட்டிருக்கான். பாட் சோறு இங்க இருக்காம், அப்பம் இங்க இருக்காம், இடியப்பம் இங்க இருக்காம், ரொட்டி இங்க இருக்காம். சரியா? அப்ப அப்பம் விரும்பும் மாணவர்கள் எண்ணிக்கை மொத்த மாணவர்கள் என்ன பின்னம்னு கேட்டிருக்காங்க. அப்ப இங்க பாத்தீங்க சொன்னா மாணவர்கள் எண்ணிக்கை எங்களுக்கு தெரியல. ஆனா இந்த கணக்கு எங்களுக்கு விளங்கணும். ஒரு என்ன எங்களுக்கு விகித சமனான கணக்கு. என்ன கணக்கு? விகித சமன். விகித சமனான கணக்குன்னு சொன்னா அதாவது நேர் விகித சமன், நேர்மாறு விகித சமன், நேர் விகித சமன். நேர்மாறு விகித சமன் சொன்னா இதுக்கு முதல் பார்த்தா எங்களுக்கு என்ன மனித நாட்கள் என்ன அது சம்பந்தம் ஒன்று கூட ஒன்று குறையும். ஆனா இங்க நேர் விகித சமன் சொன்னா ஒன்று கூடினா அடுத்ததும் கூடத்தான் வேணும், ஒன்று குறைஞ்சா அடுத்த குறையதான் வேணும். அப்ப என்ன எங்களுக்கு மொத்த மாணவர்னு சொன்னா மொத்தமா இருக்கிற 360 பாகையால நாங்க குறிக்க வேண்டும். அப்ப 360 பாகையில என்ன எங்களுக்கு அப்பம் என்ற பாகை எவ்வளவு 90 பாகை. அப்ப சுருக்கி விட்டோம்னு சொன்னா என்ன வரப்போகுது? 1/4 பங்கு. எவ்வளவு பின்ன? 1/4 பங்கு. தானே? அப்ப பாகியை வச்சு நாங்க என்ன செய்யலாம்னாங்க அவர் இந்த மொத்த மாணவர்கள் எண்ணிக்கையை நாங்க என்ன செய்யலாம்? பின்னமாக கொடுக்கலாம். மாணவர்கள் எண்ணிக்கையை கண்டு போட்டு நீங்க போட்டுப்படி எடுத்தீங்கன்னு சொன்னாலும் 1/4 தான் வருவார். அப்ப மாணவர்கள் எண்ணிக்கை காரணத்துக்கான எந்த ஒரு தரவுமே எங்களுக்கு முதலாவது கேள்விக்கு இல்லை. அப்ப தரப்பட்ட தரவு வந்து பாகிகளை மட்டும் வச்சுதான் நாங்க காண முடியும். சரியா? அடுத்து பாருங்க. அப்பம் விரும்பிய மாணவரின் எண்ணிக்கை 45. எவ்வளவு? இவர் 45. 90 பாகைக்குத்தான் எங்களுக்கு எவ்வளவு? 45 பேர்னு சொல்றானுங்க. அப்ப எங்களுக்கு என்னன்னு சொன்னா ஒரு பாகைக்கு எவ்வளவுன்னு நாங்க இப்போதைக்கு காண அவசியம் இல்லை. கண்டாலும் பிரச்சனை இல்லை. அப்ப உட்படுத்திய மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை அப்ப எவ்வளவு எங்களுக்கு மொத்தமாக 360 பாக வரணும். ரெண்டா 90 எத்தனையால பெருக்கினா 360 வரும். 90 வந்து 4ஆல பிரிக்கணும். அப்ப இங்கேயும் நாங்க என்ன செய்யணும்? 45 4ஆல பெருக்க வேண்டும். என்ன செய்யணும்? 45 நாங்க என்ன செய்ய போறோம்?
4ஆல பெருக்க வேணும். பெருக்கினீங்கன்னு சொன்னா என்ன வரப்போகுது எங்களுக்கு? 360 பாகைக்கு 180 பேர். அப்ப உட்படுத்திய மாணவர் எண்ணிக்கை எவ்வளவு? 180 பேர். பிரிச்சு பாத்தீங்கன்னா என்ன எங்களுக்கு 45 180 நீங்க போட்டு விட்டீங்கன்னு சொன்னா என்ன வரப்போகுது எங்களுக்கு? 1 இங்க 4 விட எங்களுக்கு வேற மாடாப்ப. சரி அடுத்தது பாருங்க. பாட்சோறு சாப்பிடலை குறிக்கும் ஆர்எஸ் கோணம் இங்க இருக்கிற ஆர்எஸ் உங்களுக்கு என்ன? ஒரு புள்ளியை சுத்தியுள்ள கோணங்களுடைய கூட்டத்தை எங்களுக்கு என்ன? 360 பாக. அப்ப பாட்சோர் எக்ஸ்ன்னு வச்சிருன்னு சொன்னா என்ன வர போகுது? எக்ஸ் சக 70 சக 60 சக 90 கூட்ட எங்களுக்கு என்ன வரணும்? 360 பாக வரணும். ஓமா இல்லையா? ஓம்தானே? அப்ப என்ன செய்றீங்க? 70ஓட அந்த ஆங்களுக்கு 60 இருக்குது. அடுத்து என்ன செய்யுங்களேன்? 90 கூட்ட போறீங்க. அப்ப மொத்தமா கூட்டினோம்னு சொன்னா என்ன வர போகுது? எக்ஸ் சக 220 என்ன இருக்க போற? 360 பாய்க்கு சமம். கூட்டுப்பாறை 220 ஆங்களுக்கு கழிவிட்டோம்னு சொன்னா 360 மைனஸ் என்ன எங்களுக்கு 220 அப்ப கழிச்சு விட்டீங்க அப்படின்னு சொன்னா சரி எவ்வளவு வரப்போகுது எங்களுக்கு? 140 பாகியா இருக்கு. அப்ப பாட்சோறு சாப்பிடுற நேரத்துல குணம் எவ்வளவு? 140 இருக்கும். அடுத்தது கேள்வி. பாட்சோறு சாப்பிடுற எண்ணிக்கை அப்ப 140 பாய்க்கால் எங்களுக்கு காண வேணும். எங்களுக்கு தெரியும் என்ன எங்களுக்கு? 90 பாய்க்கு சரியானே? 90 பாய்க்கு தனங்களுக்கு எவ்வளவு? 45. அப்ப 10 பாய்க்கு எவ்வளவு அவன? 10 பாய்க்கு எவ்வளவு என்ன செய்ய போறோம்? 9ஆல பிரிச்சுனாங்க. 90 9ஆல பிரிச்சா 10 வரப்போகுது. அப்ப 45 நாங்க என்ன செய்வோம்? 9ஆல பிரிச்சோம்னு சொன்னா 95 45. அப்ப என்ன எங்களுக்கு? 10 பாகைக்கு 5 பேர்னு சொன்னா மொத்தம் 140 பாகை. அப்ப என்ன செய்யணும்? 10 வந்து இஞ்சால 14ஆல பிரிக்கணும்னு சொன்னா இஞ்சால என்ன செய்ய போறோம்? 5ஐயும் நாங்க என்ன செய்யணும்? 14ஆல பெருக்கணும். அப்ப இங்க 140 பாகை. இங்க நாங்க பிரிக்கணும்னு சொன்னா என்ன வரப்போகுது? 14 எங்களுக்கு என்ன இருக்க போறது? 70 இருக்க போகுது. அப்ப எவ்வளவு? 70 பேர். எத்தனை பேர் எங்களுக்கு? 70 பேர். அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன செய்றீங்க? ஒரு பாகைக்கு கண்டு போட்டு மிச்சம் நீங்க பிரிச்சு பார்த்தாலும் சரி. ஒரு பாகையை கண்டு போட்டு பிரிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னாலும் சரி. அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன செய்றீங்க? 10 பாய் எங்களுக்கு எவ்வளவு எது சுலபமா இருக்கு அதுக்கு. எனக்கு 140 பாய்ன்னு சொன்னா 10 மடங்கு. அங்க 90 பாய். அப்ப என்ன செய்யலாம்? 10 பாயை கண்டுபிட்டோம்னு சொன்னா சோழி முடியும். நான் என்ன செய்றேன்? 10 பாயை கண்டுபிடித்தேன் விட. அடுத்தது பாருங்க. ரொட்டியை விரும்புவோரில் 5 பேர் அதனை விட்டுட்டு பாச்சோறு விரும்புவோருக்கு போடணும். அப்ப ரொட்டியை விரும்புவோருக்கும் இடியப்பம் விரும்புவோருக்கும் இடையிலான தொடர்பு யாருன்னு கேட்டிருக்காங்க. ரொட்டியை விரும்புறவருக்கும் இடியப்பம். அப்ப எங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா என்னங்களுக்கு 5 பேர் போறணும்னு சொன்னா எங்களுக்கு 5 பேருக்கு எவ்வளவு பாக போக போகுது? 10 பாக போக போகுது. நீங்க கண்டு வச்சுக்கமா இல்லையா? இங்க பாருங்க. 10 பாகைக்கு 5 பேர். அப்ப இங்க இருந்து 5 பேர் போயிட்டோம்னு சொன்னா என்னவா இருக்க போகுது எங்களுக்கு? இவர் 60 பாகியா இல்ல ரொட்டி வந்து 60 பாகியா மாறப்போகுது. பாட்சோறு எவ்வளவா மாறப்போகுது? ஏற்கனவே 140 இருக்குது. இப்ப 150ஆக மாறப்போகுது. அப்ப என்ன? இவரும் 60 பாக, அவரும் 60 பாக. அப்ப என்னவாக இருக்கும் எங்களுக்கு? சமனாக இருக்கும். என்னவா இருக்கும் எங்களுக்கு? சமனாக இருக்கும். அதைத்தானே கேட்டிருக்காங்க. அப்ப ரொட்டியை விரும்புவோருக்கும் இடியப்பம் விரும்புவோரான தொடர்பு யாருன்னு கேட்டிருக்காங்க. எங்களுக்கு என்னவா இருக்க போறார்? சமனாக இருக்கும். விளங்கிக் கொள்ளுதா? அப்ப நாங்க ஏற்கனவே வந்து என்ன செஞ்சிட்டோம்? நாங்க இந்த இடத்துல வந்து பகுதி 1 நாங்க என்ன செய்யணும்? பார்த்துட்டோம். பகுதி 1ல வந்து ஏ பாட்டு நாங்க பார்த்துட்டோம் பூர்ணமாக. அதே மாதிரி நாங்க என்ன செய்யணும்? பி பாட்டு நாங்க என்ன செய்யணும்? பூர்ணமாக பார்த்து முடிச்சிட்டோம். சோ உங்களுக்கு என்ன 50 கேள்விக்கான விஷயத்த நாங்க என்ன செய்யணும்? இந்த இடத்துல வந்து பார்த்து பூரணமாக முடிச்சிருக்கோம் மேடம். சோ ஏற்கனவே இதுக்கான இந்த கேள்விக்கான என்ன நீங்க அதாவது சர்டிபிகேட் நீங்க எடுக்கலைன்னு சொன்னா அந்த கேள்வி யூடியூப்ல வீடியோ கீழே போய் பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும் எங்களுக்கு அந்த லிங்க் போட்டப்பட்டிருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி என்ன செய்யுங்க? எக்ஸாம் செய்யுங்க. வடிவா அந்த எக்ஸாம் செய்யுங்க. இலக்கத்துல போய் அறிவுறுத்தல தெளிவா சிலனே என்னென்ன அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கோ ஒவ்வொரு அறிவுறுத்தலும் தெளிவா கிரகிச்சு அதுக்கு என்ன செய்யுங்க. அப்ப இதுக்கு என்ன செய்யணும்? எங்களுக்கு விடைகளை மட்டும்தான் எங்களுக்கு என்ன போட சொல்லிருக்காங்க. அதாவது என்ன எங்களுக்கு நம்பரை மட்டும்தான் போட சொல்லிருக்காங்க. அப்ப நம்பரை மட்டும் போட சொல்லிருக்கீங்க. நீங்க என்ன செய்யக்கூடாது? எங்களுக்கு சென்டிமீட்டரோ மீட்டரோ இதுல இருந்தா எங்களுக்கு என்ன 5ன்னு சொன்னா 5ன்றத மட்டும்தான் நீங்க போடணும். 5 மீட்டர்ன்னு அந்த இடத்துல போடணும். அவங்க என்ன அந்த விட செய்ய அந்த சென்டிமீட்டர் கேள்வி செய்யுங்கள் அந்த இடத்துல மீட்டர்கள் நீங்க என்ன செய்ய தவிர்த்துக் கொள்ளுங்க. அப்ப நீங்க அடுத்தது இந்த கேள்வி நீங்க செய்ய போறீங்க தானே? இந்த கேள்விக்கான இதையும் நீங்க செய்ய போறீங்க. அந்த கேள்வியை நீங்க செய்யல. என்ன மாதிரி ஒவ்வொரு கேள்விக்கும் இந்த கேள்விக்கு இதைத்தான் கொடுங்கன்னு சொன்னா அதை கொடுங்க. இதனாலே இதுகளுக்கெல்லாம் இந்த நம்பர்ல தான் கொடுக்க சொல்லுவாங்க. அப்ப நீங்க என்ன செய்ய அந்த நம்பரை கொடுங்க. இதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சிலவள என்ன செய்யறாங்க? உங்களுக்கு எழுத சொல்லி விட்டாங்கன்னு சொன்னா இப்ப இதுக்கெல்லாம் என்ன உங்களுக்கு சமன் என்று எழுத சொன்னா சமன் என்று நீங்க என்ன செய்யுங்க? தமிழ்ல வடிவா எழுதுங்க.
அப்ப ரெண்டுமே நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன இங்க இருக்கிற சமன் நீங்க செய்யறதும் அங்க இருக்கிற சமனும் சரியா இருந்தா தான் நீங்க உங்களுக்கான விட வந்து சரியாக இருக்கும். சரிதானே? என்னத்தை கொடுக்குறாங்களோ அதை நீங்க என்ன செய்ய படியா பார்த்து அந்த எக்ஸாமை செஞ்சு கொள்ளுங்க. சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. சிலவளை என்ன செய்யணும்னா கடைசியா வந்து எல்லாரும் யாரும் சர்டிஃபிகேட் கூட மார்க்ஸ் எடுத்துருக்கீங்க அவர்களுக்கு என்ன செய்யலாம் சிலவளை வந்து ஏதாச்சும் ஷிஃப்ட்டுகள் ஏதாச்சும் உண்டு கொடுக்கறதுக்கான இதையும் வந்து இருக்கும். சரிதானே? நீங்க எல்லாம் வாட்ஸ்அப் நம்பர்லாம் ஏற்கனவே நோட் பண்ணுவீங்களானே? ஸோ அந்த நம்பருக்கு என்ன செய்யலாம் உங்களுக்கு ஒரு கிவே மாதிரி ஏதாச்சும் ஒரு கிவே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது சர்டிஃபிகேட் வந்து செய்யறோம் செஞ்சு ஆக்கள்கிட்ட சராசரியில பார்த்துதானே ஃபுல்லா மார்க்ஸ் எல்லாம் இருந்தானே மார்க்ஸ் வர்றதை வச்சுக்கொண்டு அந்த சராசரிகளை வச்சுக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யலாம் உங்களுக்கான சர்டிஃபிகேட்டுக்கான ஃபுல்லா எத்தனை டோட்டல் மார்க்ஸ் இருந்தோ அந்த கீவே வரும். சரிதானே? ஸோ ஒரு ஆள் வந்து ஒரு கதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். செய்ய நீங்க என்ன செய்ய வடிவா பார்த்து தெளிவாக அறுத்துறுத்து கிரகித்து செய்யுங்க. இந்த கிரகித்தல் முக்கியம். வளமையா நாங்க என்ன செய்யலாம் எக்ஸாம்ல மார்க்ஸ் எங்களுக்கு எல்லாமே கழிக்கு எல்லாமே தெரியும் செஞ்சு போட்டு வந்துடுவோம்டா. ஆனா எங்களுக்கு நாங்க வந்து விடப்படியாக இருக்கோம். என்னன்னு சொன்னா அங்க கொடுக்கப்பட்ட தரவுகளை வந்து நாங்க சரியா கேட்டிருக்க மாட்டோம். அதான் மெயினான பிரச்சனை. சரியா? சோ நாங்க என்ன செய்யலாம் அடுத்த கேள்வியில வந்து நாங்க என்ன செய்யலாம் சொன்னா மிச்சத்தை பார்த்துக்கலாம். அதனால சோ ஏதாச்சும் இதுல டவுட் எதுவும் இருக்கும்னு சொன்னா வீடியோ வந்து யூடியூப்ல கட்டாயம் அப்லோட் பண்ணுவேன். அங்கிருந்து நீங்க என்ன செய்ய பார்த்து வீடியோல நீங்க என்ன செய்ய திரும்ப இருக்கா விளங்கி செஞ்சு கொள்ளுங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குன்னு சொன்னா அதில் கேட்டுக்கொள்ளுங்க. ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் எதுவும் டவுட் இருந்தா இந்த கேள்வியை விட்டு வேற எதுவும் கேள்விகள் டவுட் இருந்தா அந்த கேள்வியை நீங்க என்ன செய்ய வாட்ஸ்அப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஃப்ரீ டைம் ஏதாவது இருக்கும்னு சொன்னா நான் என்ன செய்யறேன் உங்களோட பேரையும் போட்டு அந்த வீடியோ என்ன செய்ய அந்த கேள்விக்கான விடையையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ வந்து என்ன அப்லோட் பண்ணி போட்டு உங்க லிங்க் உங்களை போட்டுரும் நீங்க பார்த்துக்கொள்ளலாம். அது மாதிரி மற்றவர்களும் பார்த்துக்கொள்ளலாம். உங்களோட நேமோட உங்களோட நேமையும் போட்டு அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணப்படும். ஸோ நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க உங்களோட கேள்வி உங்களோட பேர் வந்து என்ன செய்ய யூடியூப் சேனல் நேம் வந்து மென்ஷன் பண்ணப்படும். சரியானே? ஸோ விரும்பினாலும் நீங்க என்ன செய்யலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா முக்கியமான கேள்வி இருந்து சொன்னா டைம் எடுத்து எனக்கு எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்படி இல்லாட்டி எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். சரியானே? இல்லாட்டி இந்த கேள்வி இங்கே செய்யல அதை விளங்கப்படுத்தி போட்டு விட்டுருவேன். ஓகேடா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல வந்து பார்த்துக்கொள்ளலாம். பாய் பாய். ஓகேடா பாய் பாய். டவுட் இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்க. இல்லாட்டி என்ன செய்யுங்க பாய் பாய். அன்றைய பரீட்சை தாளை என்ன என்னவோ டைப் பண்றாள்டா பரீட்சை தாளை 2 மட்டும் போட்டு முடிச்சுட்டாளே. ருக்ஸியா வாரம் போறோங்க. பாய். ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ்ல சந்திக்கலாம்.